தற்கால பொருளாதார நெருக்கடியிலும் பெறுமதியான நகையையும் பெருந்தொகையான பணத்தையும் துளைத்துவிட்ட ஒரு தாயின் மனதை குளிரும்படி துரிதகதியில் அதனை தேடி கண்டுபிடித்து கையளித்த வாழைச்சேனை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு பாராட்டுக்கள். வாழைச்சேனை பிரெங்கிரச்சேனை முகம்மதியா வீதி என்ற முகவரியில் வசித்து வரும் அலியார் சித்தி ஃபரீதா என்பவர் இன்று 27ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் தனது தனிப்பட்ட காரியத்திற்காக புனானே ஜேந்தியாய செல்வதற்காக ஓட்டமாவடி மேம்பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பஸ் தரிப்பு நிலையத்தில் இருந்து தரித்து நின்று குறித்த பஸ்ஸில் ஏறுகின்ற வேளையில் 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையையும் 23,000 ரூபாய் பணமும் தேசிய அடையாள அட்டை மற்றும் அதனோடு இணைந்த ஆவணங்களையும் தொலைத்துவிட்டு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டதை அடுத்து துரிதமாக வாழைச்சேனை போலீசார் தேடும் பணியை மேற்கொண்ட வேளையில் வாழைச்சேனை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவினர் அதனை கண்டெடுத்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு உரிய அந்த தாயிடம் இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் மீள கையளிக்கப்பட்டது. எனவே இவ்வாறான சேவையை வழங்கிய வாழைச்சேனை போலீசார் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.